ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் வெக்டார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூனிட் வெக்டார்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா யூனிட் வெக்டார்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு சம் சால்வ் பண்ண போகிறோம். எதுக்காக சார் சம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம என்ன தான் கான்செப்ட் படித்தாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம சம் சால்வ் பண்ணாத வரைக்கும் அந்த கான்செப்ட் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனதை நான் சொல்ல மாட்டேன். அதுவும் பர்டிகுலராக ஃபிசிக்ஸை பொறுத்தவரை. இல்லைனா நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். சம் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். இல்லைனா ரொம்ப கஷ்டம் வராது. ஸோ அதனால தான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய சம் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். சரி, இப்போ வரும். ஸோ இந்த வீடியோ யூனிட் வெக்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி கிட்டத்தட்ட வெக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 வீடியோஸ் போட்டிருக்கேன். அது 10th வீடியோ வெக்டர்ஸில். எல்லாம் சின்ன சின்ன வீடியோ தான். இது எல்லாம் எதுனா இது 11th ஃபிசிக்ஸில் நம்ம ஆல்ரெடி வெக்டர்ஸை பற்றி படிச்சிட்டோம். இருந்தாலும் நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் வரும்போது இந்த வெக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் 12th கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் திரும்பி நடத்திட்டு இருக்கேன். திரும்பினா நான் இது முன்னாடி வீடியோ போடவே இல்லை. அதாவது 11th ஃபிசிக்ஸ்க்கான வீடியோ போடல, 12th படிக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ திரும்பி நடத்திட்டு இருக்கேன். அப்படி தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன தான் பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட் வெக்டர் இன்ட்ரோடக்ஷன் ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்னென்ன வெக்டர்னா என்ன, ஸ்கேலார்னா என்னென்னு பார்த்தோம். அப்புறம் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் வெக்டர்ஸ் செகண்ட் வீடியோ. அப்புறம் ஆங்கிள் பிட்வீன் வெக்டர்ஸ் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து மட்டுமே ஒரு தனியாக வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஒரு 2-3 வெக்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் ஸ்கேலார் போட்டிருப்பேன். அப்புறம் அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் படிச்சிருக்கோம். அப்புறம் ட்ரையாங்கிள் அனலிட்டிக்கல் மெத்தட் இதெல்லாமே அந்த இந்த அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸில் பார்த்தோம். அப்புறம் ப்ராப்ளம்ஸ் வெக்டர் அடிஷனில் ப்ராப்ளம்ஸ்னு ஒரு தனியாக வீடியோ போட்டேன். அப்புறம் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் பார்த்தோம். அதில் ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்த்தோம். அப்புறம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர். இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் யூனிட் வெக்டாரோடைய சிக்னிஃபிகன்ஸை நம்ம அங்கே தான் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வெக்டார்லேயும் நம்ம யூனிட் வெக்டாரை பற்றி ஆல்ரெடி படிச்சிட்டோம். அப்போ படிக்கும்போது லைட்டாக பேசிக் தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா வரும் யூனிட் வெக்டார் எதுக்குன்னு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டரில் சம் ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். அதாவது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் வித் வெக்டர் காம்பனன்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வெக்டர் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா 2 வெக்டர் சேமாக இருந்துச்சு, அதனுடைய இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸும் சேமாக இருக்கும் அப்படின்லாம் பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா யூனிட் வெக்டார்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிட் வெக்டார் அப்படின்னா நம்ம முன்னாடியே தெரிஞ்சது தான். யூனிட் வெக்டார்னால் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா இதனுடைய மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா யூனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது மேக்னிடியூட் வந்து 1 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது மட்டும் தான் பேசிக்காக தெரியும். ஆனால் இன்னொன்று வேர்டும் தெரிஞ்சிருப்பீங்க. என்னென்னா இட் இஸ் யூஸ் டு டினோட் தி டைரக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஓகேவா, இது நம்ம முன்னாடியே படித்ததுனால நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இதை நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது முன்னாடியே தெரியும். நான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஆல்ரெடி அது புரியல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார்னு சொன்னால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ஜென்ரலாக நம்ம என்ன முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஒரு வெக்டர்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த வெக்டருக்கு என்ன இருக்கணும், 2 இருக்கணும். ஒன்று மேக்னிடியூட் இருக்கணும், ஓகேங்களா, அதனுடைய லென்த் இல்லைனா மேக்னிடியூட் இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா, வெக்டர் இப்போ ஒரு ஏ வெக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏ வெக்டரோட மேக்னிடியூட் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ஏ வெக்டார் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் இப்படி போடுவோம். இல்லைனா வெறுமனே ஏன்னு எழுதுவோம். இப்படி எழுதினாலும் மேக்னிடியூட் தான், வெறுமனே ஏன்னு எழுதினாலும் மேக்னிடியூட் தான். ஸோ அதனால் இது மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லிட்டோம். டைரக்ஷனை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். டைரக்ஷன் எப்படி விதவிதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடிலாம் விதவிதமாக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தோம்னா, ஒரு வெக்டார் இங்கே இருக்குது, இன்னொரு வெக்டார் இங்கே இருக்குது. அதாவது ஏ வெக்டார் இங்கே இருக்குது, அப்புறம் பி வெக்டார் இங்கே இருக்குன்னா ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படின்னு தான் சொல்லியிருந்தோமே தவிர, இருந்தாலும் கரெக்டாக பி வெக்டாருடைய இது எப்படி நம்ம சொல்லவே இல்லை. அதாவது எந்த டைரக்ஷனில் இருக்குன்னே சொல்லவே இல்லை. அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கே பண்ணல. ஏன்னா பி வெக்டாரோடைய டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் ஏ வெக்டார் சொல்லியிருந்தோம். அப்போ ஏ வெக்டாரோடைய டைரக்ஷன் எப்படி சொல்லுவீங்க? ஏ வெக்டார் வந்து நம்ம எப்போயுமே என்ன பண்ணுவோம், ஹரிசாண்டலாக கன்சிடர் பண்ணிப்போம், அசியூம் பண்ணிப்போம் இது வரைக்கும். ஆனால் அப்படி கிடையாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து புதுசாக ஒரு டேர்ம் கொண்டு வந்தாங்க. அந்த டேர்ம் தான் யூனிட் வெக்டார். ஸோ இப்போ இந்த டைரக்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வந்த டேர்ம் தான் யூனிட் வெக்டார். ஸோ அந்த டைரக்ஷன் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் போதுன்றதுனால தான் அதனோட மேக்னிடியூட 1ன்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனோட மேக்னிடியூட் வந்து எப்போயுமே 1 இருக்கும். அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா டைரக்ஷன் இன்வென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த யூனிட் வெக்டார் கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம இன்னொன்று பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இது என்ன பண்ணிக்கோன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ், இந்த 3 ஆக்சிஸுக்குமே நம்ம ஒரு யூனிட் வெக்டார் கொடுத்துருப்போம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐ கேப்னு ஒன்று கொடுத்துருப்போம். ஒய் ஆக்சிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜே கேப்னு ஒன்று கொடுத்துருப்போம். ஜெட் ஆக்சிஸ்க்கு கே கேப்னு கொடுத்துருப்போம். இது எல்லாமே என்ன பண்ணிப்போம், யூனிட் வெக்டார்ஸ். ஐங்கிறது யூனிட் வெக்டார் இன் எக்ஸ் ஆக்சிஸ், ஜேங்கிறது யூனிட் வெக்டார் இன் ஒய் ஆக்சிஸ், கேங்கிறது யூனிட் வெக்டார் இன் ஜெட் ஆக்சிஸ். இப்போது இது 3மே என்ன சொல்லியிருப்போன்னா, இது 3மே ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா இது 3க்குமே ஆங்கிள் பிட்வீன் தம் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ். ஆர்த்தோனாலே ஆங்கிள் பிட்வீன் தம் வந்து 90 டிகிரி. அப்புறம் தான் ஆர்த்தோன்னு சொல்லுவாங்க. உங்களா ஆர்த்தோனா பெர்பெண்டிகுலர் இல்லை 90 டிகிரின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆங்கிள் பிட்வீன் தம் 90 டிகிரின்றதுனால தான் நம்ம ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோம். சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ ஜென்ரலாக நான் ஒரு ஏ வெக்டார் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் ஏஒய் ஆஃப் ஜே கேப்பு ப்ளஸ் ஏசெட் ஆஃப் கே கேப் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதாவது இது வந்து எக்ஸ் காம்போனண்ட்டு,
ஏ வெக்டாரோடைய எக்ஸ் காம்பனண்ட்டு, ஏ வெக்டாரோடைய ஒய் காம்பனண்ட்டு, ஏ வெக்டாரோடைய ஜெட் காம்பனண்ட். அப்புறம் இது ஐ கேப்பு, ஜே கேப்பு, ஜெட் கே கேப்பு, யூனிட் வெக்டார்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் இதெல்லாம் போட்டு இப்படி தான் நம்ம என்ன பண்ணிப்போம், வெக்டர் காம்போனன்ட்ஸ்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். வெக்டர் காம்போனன்ட்ஸ்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இப்போது நான் இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன். எப்படின்னா இங்களா, ஸோ இப்போ வரும். இப்போது என்ன பண்ணுறேன், 2 வெக்டார் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று பி வெக்டார் இன் எக்ஸ் ஆக்ஸ். இப்போ இந்த பி வெக்டார் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க, பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இது எங்கே இருக்குது, இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால ஐ கேப் போட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால ஐ கேப் போட்டுருவீங்க. அந்த ஐ கேப்பிங் எழுதிக்கிறேன். அப்புறம் இதனுடைய மேக்னிட்யூட இப்போ இந்த டேரக்ஷன் நம்ம இதில் பார்க்கும்போது 5ன்னு இருக்குது. பட் ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக எழுதிங்கன்னா வெறுமனே பின்னு எழுதிக்கலாம். அப்போ பி வெக்டாரை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா பி ஆஃப் ஐ கேப் அப்படின்னு போட்டுரும். இப்போ இதுவே இன்னொரு வெக்டார் போடலாமா, இன்னொரு வெக்டார் என்னென்னா இங்கே இருக்குது க்யூ வெக்டார், இங்கே இருக்குது ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸில் இருக்கிற க்யூ வெக்டாரை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா க்யூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு க்யூ ஆஃப் ஜே கேப். ஏன்னா ஜேங்கிறது யூனிட் வெக்டார் இன் ஜெட், ஜேனது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு ரெண்டுக்குமே இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வெக்டாரை நான் இப்படி எழுதுறேன். சும்மா ரேண்டமாக அது வரைகிறேன், அப்போ தான் உங்களுக்கு எழுத முடியும். ஸோ ரேண்டமாக வரைகிறேன். ஸோ அந்த வெக்டார் தான் ஏ வெக்டார்னு கன்சிடர் பண்ணுங்க. ரேண்டமாக வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம இது என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும், இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், அதாவது எக்ஸ்ஒய் பிளேன். இப்போ எக்ஸ்ஒய் பிளேனில் இருக்கிறதுனால இதை என்ன பண்ணியிருப்போம்னா ரிசால்வ் பண்ணியிருப்போம். எப்படி ரிசால்வ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிரும். ஹரிசாண்டல் லைனை ஏஎக்ஸ்ன்னு சொல்லுவோம், வெர்டிக்கல் லைனை ஏஒய்னு சொல்லுவோமா. ஸோ இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணிப்போம், ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் ஏஒய் ஆஃப் ஜே கேப். இப்படிலாம் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். இது வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் படிச்சிட்டோம். இப்போ நான் இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா ஒன்று பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு டேர்ம் வச்சு நான் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறேன். அதாவது ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதாவது இதுனது ஏங்கிறது இதனுடைய லென்த்து மட்டும்தான். லென்த்து மட்டும் வச்சுட்டு ஒரு டேரக்ஷன் கொடுக்க போகிறேன். அந்த டேரக்ஷன் ஒன்றும் பண்ண போகல. டேரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் இங்கே இருக்கோ அதே லைனில் வரைஞ்சிக்கிறீங்க. நீங்களா அதுக்கு வேறு கலர் யூஸ் பண்ணலாமா, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு நிமிஷம். இப்போ அதே வேறு கலர்னா இந்த வரல வந்து. ஸோ இதுதான் யூனிட் வெக்டார். ஓகே, யூனிட் வெக்டார் ஃபார் ஏ வெக்டார். இங்கே அது எந்த டேரக்ஷன் இருக்குது, இந்த டேரக்ஷன் இருக்குது. ஸோ யூனிட் வெக்டார்னால ஸ்மால் லெட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு கேப் போடணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஏ வெக்டார் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு டைரக்ஷன் ஆஃப் திஸ். அதாவது டைரக்ஷன்னா இது யூனிட் வெக்டார் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா நான் இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஐ கேப்பு, ஜே கேப்லாம் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணி நம்ம இந்த வெக்டர் ஏ வெக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு மெத்தட். ஓகேங்களா. இது ஃபஸ்ட் மெத்தட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்னா இது செகண்ட் மெத்தட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா. இதுவும் யூனிட் வெக்டார் வச்சு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். பட் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் யூனிட் வெக்டார்ஸ். எனக்கு ஸ்டாண்டர்டெல்லாம் வேணாப்பா, எனக்கு வந்து நானே ஒரு வெக்டர் யூனிட் வெக்டார் க்ரியேட் பண்ணுறேன்னா இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். அதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ ஒரு வெக்டார் எந்த வெக்டார் எடுத்துட்டாலும் சரி, இப்போ ஏ வெக்டார் இப்படி இருக்குது அப்படின்னா ஏ வெக்டார் இப்படி இருக்குன்னா அதே டைரக்ஷனில் இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா யூனிட்டியாக இருக்கணும், அதாவது ஒன்றா இருக்கணும். அப்படி இருக்கிற கேஸில் என்ன பண்ணிக்கணும்னா எந்த வெக்டார் எடுத்துக்கிறீங்களோ அந்த வெக்டாரை வரைஞ்சிட்டு, சரி அந்த வெக்டார் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும், யூனிட் வெக்டார் வந்து ஸ்மாலில் போட்டுறணும். அதுக்கு யூனிட் வெக்டார்னால நம்ம மேலே ஒரு கேப் போட்டுக்கணும். ஸோ அப்போ ஏ கேப்புங்கிறது யூனிட் வெக்டார் ஃபார் ஏ வெக்டார். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒன்று வேணால் வரைஞ்சிக்கலாம். இப்போ பி வெக்டார் இப்படி இருக்குது அப்படின்னா பி வெக்டாருக்கு யூனிட் வெக்டார் வரையினா இப்போ என்ன பண்ணணும், அதே டேரக்ஷனில் வரைஞ்சிட்டு, ஸோ அதோடைய டேரக்ஷனில் வரைஞ்சிட்டு இதனுடைய மேக்னிட்யூட் என்னவாக இருக்கும், இதனுடைய மேக்னிட்யூட் 1 இருக்கும். அதுக்கப்புறம் இதை ஸ்மால் பீன் போட்டுட்டு பி கேப் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சது. ஓகே, ஸோ அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏ வெக்டார், ஓகே, ஏ வெக்டார் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஏ இன்ட்டு ஏ கேப் ஆச்சா. அப்போது ஏ கேப் நம்ம பண்ண படிச்சுருக்கோம், யூனிட் வெக்டார் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார். இப்போ பாருங்கள், ஏ கேப் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ஏவை கொண்டு வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ ஏ வெக்டார் டிவைடட் பை ஏன்னு போட்டிருக்கோம். இல்லைனா நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாதிரி ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு யூனிட் வெக்டார், ஏ யூனிட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைடட் பை மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டார். ஜென்ரலாக இப்படியும் எழுதலாம், இல்லைங்களா, இப்படியும் எழுதலாம். ஓகே, ரெண்டும் சேம் தான். இதாக அடிச்சிட்ருக்கேன். ஓகே, கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைடட் பை மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டார் இப்படியும் போடலாம். இதுவும் ரெண்டும் சேம் தான். ஓகே, இப்படி எழுதினாலும் சரி, இப்படி எழுதினாலும் சரி. ஸோ இப்படி தான் இது என்னதுன்னா இதுதான் யூனிட் வெக்டாரோடைய டெஃபினேஷன். ஓகேங்களா, யூனிட் வெக்டாரோடைய டெஃபினேஷன்.
இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் யூனிட் வெக்டார்னா அதனுடைய மேக்னிடியூட் 1, அதனுடைய டைரக்ஷன் பார்த்துட்டோம். வெக்டர் காம்பனன்ட்ஸ்லாம் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுபோல் நான் புதுசாகவே ஒரு யூனிட் வெக்டார் கொண்டு வந்தால் இப்படி போடலாம். போட்டால் அந்த யூனிட் வெக்டாரை நம்ம டெரைவ் பண்ணோம்னா இப்படி வந்துடும். ஓகே, ஸோ இதிலேருந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து இது ஈஸியாக எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எதுக்காகனா இப்போ ஒரு சம் சால்வ் பண்ணும்போது இந்த வேல்யூ வேணும். ஓகே, அந்த சம் சால்வ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதுதான் அந்த சம். எக்ஸாம்பிள் 2 சும்மா நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நானாக என்னோடய நோட்ஸுக்கு எடுத்து வச்சது, அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா யூனிட் வெக்டார் கேட்குறாங்க ஆஃப் 6i கேப்புங்களா, 6i கேப்பு ப்ளஸ் 2j கேப்பு மைனஸ் 3k கேப்பு. இப்போ என்ன பண்ணிக்கிறோம், கிவன் வெக்டாரை உங்களை ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறோம். ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 6i கேப்பு ப்ளஸ் 2j கேப்பு மைனஸ் 3k கேப்பு. ஓகே, இதுதான் கிவன் வெக்டார். இப்போ இந்த கிவன் வெக்டார் எப்படி கொடுத்துருக்காங்க, ஏ வெக்டார் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் காம்பனண்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் காம்பனண்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜெட் காம்பனண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் தேவையில்லாமல் என்ன பண்ண போகிறேன், ஏ வெக்டார் இப்படி இருக்குது அப்படின்னா, ஏ வெக்டார் இப்படி இருக்குன்னா இதே டைரெக்ஷனில் ஒரு யூனிட் வெக்டார் நான் வரைய போகிறேன். வரைஞ்சி அதை யூனிட் வெக்டார் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலானா ஏ வெக்டார் இஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஏ இன்ட்டு யூனிட் வெக்டார். ஓகே, ஏ இன்ட்டு யூனிட் வெக்டார். அதாவது என்னது மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார், இது வந்து யூனிட் வெக்டார் டைரெக்ஷன், அதாவது டைரெக்ஷன் ஆஃப் இந்த யூனிட் வெக்டார் தான் நம்ம ஏன்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவை, என்ன கேட்டிருக்காங்க, யூனிட் வெக்டார் தான் கேட்டிருக்காங்க, அதாவது ஏ கேப் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் எழுதிட்டு டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார், இல்லைனா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் தான் ஏ வெக்டார் டிவைடட் பை ஏங்களா. ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா தான் நான் எழுதியிருக்கேன். இங்கே இப்படி எழுதும்போது இந்த ஏ கீழே கொண்டு போய் இப்படி எழுதினா ஏ வெக்டார் டிவைட் பை ஏன்னு ஆயிடுச்சு. சரி, இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, ஈஸி தான். இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிவன் கொஷின் வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஏ வெக்டார் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனால் மேக்னிடியூட் ஆஃப் ஏ தெரியணும். ஓகே, அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார், இங்கே மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் இல்லைனா வெறுமனே ஏன்னு எழுதுனீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயரு ப்ளஸ் ஏசெட் ஸ்கொயரு. ஓகேங்களா. இப்போது இதில் ஏ வெக்டார் இதோட வேல்யூ என்னது, 6i கேப்பு, என்னது 6i கேப்பு 2j கேப்பு 3j மைனஸ் 3j ஆச்சா. இதுக்கு பதிலாக நம்ம எப்படியுமே ஜென்ரல் ஃபார்ம் எழுதும்போது ஏஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு, ஏஒய் ஆஃப் ஜெட் கேப்பு, ஜே கேப்பு, ஏசெட் ஆஃப் கே கேப்பு. அப்போ இந்த கேஸில் ஏஎக்ஸோட வேல்யூ என்னது 6, ஏஒயோட வேல்யூ என்னது 2, ஏசெட் வேல்யூவோட என்னது -3. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸோட வேல்யூ 6 ஸ்கொயரு, ஏஒயோட வேல்யூ என்னது 2 ஸ்கொயரு, அதுக்கப்புறம் ஏசெட் வந்து -3 போட்டாலும் சரி, வெறுமனே 3 போட்டாலும் சரி, 3 ஸ்கொயர் தான். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயருங்கிறது 36, 2 ஸ்கொயருங்கிறது 4 ப்ளஸ் 9. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் 49. ஸோ அப்போ ஆன்சர் 7. ஸோ இப்போ மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 7. ஓகேங்களா. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம், மேக்னிடியூட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம். அப்போ நம்மளுக்கு யூனிட் வெக்டார் ஏ யூனிட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். ஏ வெக்டாரோட வேல்யூ என்னது, சரி, ஏ வெக்டாரோட வேல்யூ என்னது இங்கே இருக்குது 6i ப்ளஸ் 2j. அப்படி எழுதிக்க வேண்டாம், 6i ப்ளஸ் 2j மைனஸ் 3k. உங்களுக்கு அதான கொடுத்துருக்காங்க, 6i 2j மைனஸ் 3k போட்டாச்சா. போட்டுட்டு டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வந்து எவ்வளவு, விச் இஸ் 7. ஓகேங்களா, விச் இஸ் 7. சரி, இப்போது சார் இப்போ நான் வந்து என்ன பண்ணிங்க, இந்த மாதிரி ஒரு 2 கட்டா நிலைமையில் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிங்க, ஃபைனல் ஆன்சரும் வரல, இப்படியே இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் இது போதுமானது. ஓகேங்களா. அதாவது யூனிட் வெக்டாரை யூனிட் வெக்டார் நம்ம டிஃபைன் பண்ணும்போது இது வரைக்கும் கண்டுபிடிச்சாலே போதும். இது எதுக்குன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். யூனிட் வெக்டாருங்கிறத எப்படி டெரைவ் பண்ணுறோம் இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஃபஸ்ட் மெயினாக இந்த வேல்யூ தெரியணும். அதாவது இந்த ஏ வெக்டார் எந்த எக்ஸ் ஒய் ஜெட் எப்படி போட்டாலும் சரி, இந்த ஒரு ஃபார்மில் எழுதலாம், இன்னொரு ஃபார்ம் என்னென்னா இந்த ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுதலாம், அதாவது இந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதுக்காக தான் இந்த சம் சால்வ் பண்ண நினச்சேன். எப்படி புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல, பட் போக போக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 1 or 2 சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது இதில் யூனிட் வெக்டர்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.